மாணவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க முதலாம் யூனிட்டினுடைய தொடர்ச்சியான பகுதியாக நாங்க 1.3 பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நாங்க நேரடியா கிளாஸுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப உங்களுடைய முதலாவது அலகு வணிக அடிப்படைகளையும் வணிகங்கள் செயற்படுகின்ற சூழலையும் தேடி அறிவார். அதுல 1.3 பல்வேறு நியதிகளின் அடிப்படையில் வணிகங்களை வகைப்படுத்துவார் என்ற அடிப்படையில நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. இதுல கற்றல் பேர்கள் இருக்கு, வாசித்து தெரிந்து கொள்ளுங்க. நாங்க நேரடியாக நோட்ஸ் பகுதிக்குள்ள போகலாம். சரி, இதுல நோட்ஸ் பகுதி எது என்று சொன்னா இந்த பாட விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான வழிகாட்டுதல்களாக காணப்படுது. சரிதானே? ஓகே. அப்ப நாங்க விடயத்துக்குள்ள போவோம். பின்வரும் நியதிகளின் அடிப்படையில் வணிகங்களை வகைப்படுத்தலாம். அப்ப சில நியதிகள் தந்திருக்கிறாங்க. அந்த நியதிகளின் அடிப்படையில் என்ன செய்யலாமாம்? நாங்க வணிகங்களை வகைப்படுத்தி கொள்ள முடியுமா? அப்ப ஒன்று உற்பத்தியின் தன்மையின் அடிப்படையில அப்ப நாங்க டைரக்டா இங்க வந்து பார்க்கலாம். உற்பத்தியின் தன்மையின் அடிப்படையில 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று முதலாம் நிலை, இரண்டாவது இரண்டாம் நிலை, மூன்றாவது மூன்றாம் நிலை. சரிதானே? அடுத்தது வருவாம். அடுத்த பகுதியை பாருங்க. உரிமையின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில இரண்டாக பிரிபட போகுது. ஒன்று தனியார் துறை, அடுத்தது பொதுத்துறை. தனியார் துறைன்னா உங்களுக்கு தெரியும் பிரைவேட். பொதுத்துறைன்னு சொன்னா அரசாங்கத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு நாங்க உரிமை அடிப்படையில வகைப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, நோக்கத்தின் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்துறாங்க. ஒன்று இலாப நோக்கம், இலாபம் நோக்கமற்ற வகையில இலாபத்தை உழைக்கிறாங்கண்டா அதை அடிப்படையாக கொண்டு அவங்க செயற்படுவாங்க. அடுத்தது சேவை அடிப்படையாக கொண்ட நோக்கமாக இருந்தால் அங்க இலாபம்ங்கிறது நோக்கமற்றதாக காணப்படும். ரைட், அடுத்தது பார்ப்போம். பருமனின் அடிப்படையில், அதாவது சைஸினுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிறிய நடுத்தரளவுன்னு சொல்லிட்டு இன்னொன்று பாரியளவு அப்படின்னு. சரியா? அப்ப ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ் அப்படின்னுட்டு ஒன்று வகைப்படுத்தப்படுது. அடுத்தது பாரியளவிலான லார்ஜ் சைஸாக காணப்படுகிறது. அடுத்த பகுதியாக பார்ப்போம் நாங்க என்னது அடுத்த அடிப்படையில் என்னண்டா உற்பத்தியின் துறையின் அடிப்படையில் அல்லது தொழில் மூலத்தின் அடிப்படையில். சரிதானே? அப்ப 3 அடிப்படையில வகைப்படுத்துறாங்க. ஒன்று விவசாயம், அடுத்தது கைத்தொழில், அடுத்தது சேவை. இந்த 3 அடிப்படையிலையும் தான் வகைப்படுத்தி கொள்றாங்க. சரிதானே? அப்ப இந்த 1, 2, 3, 4, 5 அடிப்படைகளின் அடிப்படையில வணிகங்களை வகைப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நாங்க இந்த பகுதியில ஆரம்பத்திலேயே பார்க்கிறோம். அப்ப அடுத்ததாக பார்ப்போம் பிள்ளைகள், உற்பத்தியின் தன்மையின் அடிப்படையில் முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என வணிகத்தை வகைப்படுத்த முடியும் என்று சொல்லிட்டு இவ்விடத்தை சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இங்க நாங்க தன்மையின் அடிப்படையில மூன்றாக பிரிக்கிறோம். இது என்ன விடயம்ங்கிறத நாங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நாங்க என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கும் கேள்விகள் கேட்கப்படும் போது. அதற்கேற்ப இயற்கையின் அருட்கொடையாக கிடைக்க பெற்றவைகளை எந்தவித மாற்றமும் இன்றி அம்முறையிலேயே பயன்பாட்டுக்கு உட்படுத்தும் உற்பத்தி வணிகம் முதல் நிலை அல்லது ஆரம்ப வணிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பொருளை டிரெக்டா கொண்டு போயிட்டு நாங்க விற்பனை செய்யறதுல ஈடுபடுவோம். உதாரணமாக நீங்க என்ன செய்வீங்க? இயற்கையாக விவசாயம் செய்யறீங்கன்னா நீங்க நேரடியாக என்ன செய்வீங்க? விவசாயம் செஞ்சு அந்த நெல் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அப்படியே விற்பனை செய்வீங்க. சரிதானே? அதே மாதிரி கால்நடைகள், ஏதாவது ஒரு மாடாக இருக்கலாம் அல்லது ஆடாக இருக்கலாம், விற்பனை செய்றீங்கன்னா என்ன செய்றீங்க? அதை டிரெக்டா கொண்டு போயிட்டு விற்பனை செய்றீங்க. அதே மாதிரி காட்டு வளங்கள்ல மரங்கள், மரப்பலகைகள், அதே மாதிரி மீன்பிடி தொழில்ல மீனை பிடிச்சிட்டு வந்து அப்படியே எந்த ஒரு மாற்றங்களும் செய்யாம டிரெக்டா என்ன செய்றீங்க? விற்பனை நடவடிக்கையில ஈடுபடுறீங்க. அது என்னவா? முதலாம் நிலை அல்லது ஆரம்ப நிலை வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பிள்ளைகள், அவ்வுற்பத்தியினை மீள மாற்றம் செய்து பயன்படுத்துகின்ற வணிகம் இரண்டாவது நிலை வணிகமாகும் என்று சொல்றாங்க. எப்படி? உதாரணத்துக்கு நாங்க விவசாயத்துக்கு ஒரு பொருள் எடுத்துக்கொள்றோம்டா அத நாங்க மீள மாற்றம் செய்து உற்பத்தியினை மீள மாற்றம் ஒன்று செய்யறோம். எப்படி செய்ய போறோம்?
நாங்க டிரெக்டா கொண்டு போயிட்டு செய்யாம என்ன செய்ய போறோம்னா ஒரு உருமாற்றல் ஒன்றை செய்ய போறோம். இப்ப விவசாயத்துக்கு நெல் எடுத்துக்கொண்டோம்னா அதை நாங்க என்ன செய்ய போறோம், அரிசியாக மாற்றம் செய்து விற்பனை செய்ய போகிறோம். மீன்பிடி எடுத்தீங்கன்னா மீனை புடிச்ச நீங்க எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அதை கருவாடாக மாற்றி விற்பனை செய்ய போறீங்க. காட்டு வளம்னு எடுத்தீங்கன்னா அந்த காட்டு வளத்தை எடுத்து அதை கதிரையாக மாற்றி விற்பனை செய்ய போறீங்க, அதாவது பலகைகள் எடுத்துக்கொண்டு. இப்படியான விடயங்கள் இரண்டாவது நிலைக்குரிய வணிகமாக காணப்படும். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஒண்ணு பண்ணுவீங்க அந்த முதலாவது நிலைக்குரியத. இதுதான் என்னவா இருக்கும்னு சொல்றான் பிள்ளைகள், இரண்டாம் நிலைக்குரியதாக இருக்கும், இரண்டாம் நிலைக்குரியதாக காணப்படுகிறது. அடுத்தது பாருங்க, சகல சேவை வழங்கும் வணிகங்களும் மூன்றாம் நிலை வணிகத்துறைக்கு உட்பட்டதாகும். அப்ப எந்த ஒரு சேவை வழங்குகின்ற நிறுவனங்கள் மூன்றாம் நிலைக்குரிய வணிகங்களாக காணப்படும் என்று சொல்றாங்க. அதுக்கு நீங்க இங்க கீழே உதாரணங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னண்டா பிள்ளைகள், மின்சாரம், அதே போல வாயு என்ன சொல்றாங்க, கேஸ் சிலிண்டர், அதே மாதிரி வெப்ப மற்றும் குளிரூட்டல் வழங்கல் சேவைகளை வழங்குறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நீர் சுத்திகரிப்பும் விநியோகமும் யார் வழங்குறாங்க உங்களுக்கு தெரியும், தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை. அவங்க எல்லாம் மூன்றாம் நிலை வணிகமாக காணப்படுவாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, தகவல் தொடர்பாடல் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க ஆக்கள். அதே மாதிரி நிதி காப்புறுதி மற்றும் வீட்டுரிமை அதன் வியாபாரம், அதே மாதிரி தொழில்சார் சேவை மற்றும் ஏனைய தனியார் சேவைகள், அரச நிர்வாகம், தேசிய பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு சேவை என்று இப்படி பல்வேறு விதமான சேவைகளை வழங்குற நிறுவனங்கள் மூன்றாம் நிலை வணிகத்துக்குரியது அப்படின்னு சொல்கிறார்கள். சரிதானே? அப்ப இதுல உங்களுக்கு தெளிவு இருக்கும் நினைக்கிறேன். முதலாம் நிலை வணிகம் என்ன, இரண்டாம் நிலை வணிகம் என்ன, மூன்றாம் நிலை வணிகம் என்ன, இது தன்மையின் அடிப்படையில வகைப்படுத்துறாங்க. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உரிமைக்கு ஏற்ப நாங்க மேல பார்த்த மாதிரி உரிமைக்கு ஏற்ப எப்படி தனியார் துறை வணிகம், பொதுத்துறை அல்லது அரசு துறை வணிகம் உண்டு. நோக்கத்துக்கு ஏற்ப இலாப நோக்கம் கொண்டது, அதே மாதிரி இலாப நோக்கம் அற்றது என்று சொல்லியும், அளவுக்கு ஏற்ப சிறிய மற்றும் நடுத்தரளவு என்று சொல்லியும் பாரிய அளவு வணிகம் என்றும் வகைப்படுத்துறோம். உற்பத்தி துறை அல்லது தொழில் மூலத்துக்கு அமைவாக விவசாயத்துறை, கைத்தொழில் துறை, சேவை வணிகம் என்று மூன்றாக வகைப்படுத்துகிறோம். இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் துறை ரீதியாக பங்களிப்புகள் இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் வெளியிடப்படும். அப்ப நாங்க இங்க சொல்றோம் தானே, உற்பத்தி துறை அல்லது தொழில் மூலத்துக்கு அமைய விவசாயம், கைத்தொழில், சேவை வணிகம் என்றுட்டு இதுகள்ல ஒவ்வொன்றும் எந்தெந்த பெர்சன்டேஜின் அடிப்படையில உற்பத்தி செய்யப்படுகிறது, இந்த துறைகளின் அடிப்படையில் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை நாங்க இலங்கை மத்திய வங்கியினால வெளியிடப்படுற ஆண்டறிக்கையிலிருந்து நாங்க என்ன செய்யலாமா, அறிந்து கொள்ள முடியுமா? இதற்கேற்ப மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை 2015க்கு ஏற்ப மொத்த தேசிய உற்பத்தியில் பங்களிப்பு கீழே தரப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல 2015ஆம் ஆண்டுக்குரிய மொத்த தேசிய உற்பத்தி, அதாவது ஜிடிபி, இந்த மூன்றையும் உள்ளடக்கியதுதான் ஜிடிபி ஆக வரும். அப்ப அந்த உற்பத்தி எவ்வாறு இருக்கு என்ற அந்த ஆண்டறிக்கை 2015ஆம் ஆண்டுக்குரியதை இங்க உங்களுக்கு ஷோ பண்ணி இருக்கிறாங்க. சரிதானே? அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், 2015ஆம் ஆண்டுல விவசாயம், காட்டு வளம், மீன்பிடி துறைன்னு சொல்றது 7.9% உற்பத்தியாக காணப்பட்டிருக்கு. கைத்தொழில் துறை எடுத்தீங்கன்னா 26.2, சேவை துறை எடுத்து பாத்தீங்கன்னா 56.6 காணப்படுகிறது. சரிதானே? இப்படித்தான் உங்களுடைய ஜிடிபி இந்த 2015ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையில நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்படித்தான் பிள்ளைகள் இந்த விஷயத்தை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு ஷோ பண்றேன், 2013ஆம் ஆண்டு கணக்காய்வின்படி, அந்த அறிக்கையின்படி இது எப்படி இருக்க போகிறது, 2023ஆம் ஆண்டு வெளிவந்த அடிப்படையில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். உங்களுக்கு அதை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல ரீசெண்டான விஷயங்கள் காணப்படும். லாஸ்டா 2024ஆம் ஆண்டு முதலாவது காலாண்டுக்குரியதை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க, அதுதான் கடைசியா இருக்கு. ஆனா நாங்க 2023ஆம் ஆண்டுக்குரியதை பார்த்து கொள்வோம். அதுல பாருங்க பிள்ளைகள், இதுல ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு தான் போடுவாங்க.
நான் ஏற்கனவே ஷோ பண்ணது 2015 ஒப்பிட்டு போட்டிருக்காங்க எவ்வளவு சதவீதம் அதிகரிப்புன்னு சொல்லிட்டு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2015 இருந்து 2023 எப்படியான ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப the GDP for the year 2023 at constant price 2025 decreased rupees 11,80,81,736 million from rupees 12,161,201 million which was recorded in the year 2022. சரிதானே? அப்ப எப்படியான ஒரு ஒரு குறைவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் the GDP growth rate of the year 2023 estimated சரியா 2.3% of negative. அப்ப 2.3% மறைப்பெறுமதியை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய அந்த வளர்ச்சி வீதம். சரிதானே? அதனுடைய வளர்ச்சி வீதம் 2.3 காட்டுதுன்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் the overall agriculture activities நாங்க மேல பார்த்த அந்த விவசாயம் என்று சொல்றது 2.6 காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் கைத்தொழிலை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னு சொன்னா அது 9.2 அதே மாதிரி சேவைத்துறை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது 0.5 அப்படியே ஆர்டர் படி வருகிறது. இந்த அடிப்படையில தானாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன ரேட்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கீழே ஷோ பண்ணி இருக்கிறாங்க. அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகள்? சோ இந்த அடிப்படையில காணப்படுது. சோ இது நார்மலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா ஓகே, நீங்க உங்களோட எக்கனாமிக்ஸ்ல நீங்க இதை படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இந்த விடயம் உங்களுக்கு தெளிவாகி இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த விடயத்தை பார்ப்போம். உற்பத்தியின் தன்மைக்கேற்ப வகைப்படுத்தும் போது சுரங்க மறுத்தல் அகழ்வு முதலாம் நிலைக்கு அதாவது ஆரம்ப பிரிவு உரித்தாவதுடன் தொழில் மூலத்துக்கு ஏற்ப வகைப்படுத்தும் போது சுரங்க மறுத்தலும் அகழ்வும் கைத்தொழில் துறைக்கு அதாவது தொழில்துறைக்கு உரித்துடையதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உற்பத்தியினுடைய தன்மை அடிப்படையில முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்று சொல்லி பார்க்கும்போது அந்த சுரங்க மறுத்தலும் அகழ்வும் என்று சொல்லக்கூடிய விஷயம் சரி அந்த இதுல பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த இருக்கு சுரங்க மறுத்தலும் கனி அகழ்வும் அப்படின்னு சொல்ற விஷயம் இந்த கைத்தொழில் துறைக்குள்ள வருமாம்னு சொல்றாங்க. அது எப்பன்னு பார்ப்போம். அது எப்பன்னு சொன்னா இந்த மாதிரி எதன் அடிப்படையில அதாவது உற்பத்தி துறை அல்லது தொழில் மூலத்துக்கு அமைய நாங்க வகைப்படுத்தினோம்னு சொன்னா அது கைத்தொழில் துறைக்குள்ள வரும்னு சொல்றாங்க. அதைத்தான் நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி உற்பத்தி தன்மைக்கு ஏற்படுத்தோம்னு சொன்னா அது முதலாம் நிலைக்குரியது அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதான் இந்த இரண்டு விடயமும் இங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அத்துடன் உற்பத்தியின் தன்மைக்கு ஏற்ப அதாவது உற்பத்தியினுடைய முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்று சொல்லி வகைப்படுத்தும் போது மின்சாரம், வாயு, நீர் குளிரூட்டல், நீர் சுத்திகரிப்பு விநியோகமும், மலமகற்றல், கழிவகற்றல் அமைத்துவம் மற்றும் அப்பொருள்களை மீள் சுழற்சிக்குட்படுத்துதல் என்பவை மூன்றாம் நிலை துறைக்குரியது. அதை நாங்க ஏற்கனவே பார்த்தோம். தன்மைக்கு ஏற்ப சேவை துறைக்குள்ள வர்றதெல்லாம் மூன்றாம் நிலைக்குரியதாகவும் தொழில் மூலத்துக்கு ஏற்ப அவை கைத்தொழில் துறைக்குரியதாகவும் பிள்ளைகள் கைத்தொழில் துறைக்குரியதாக காணப்படும் என்று சொல்லியும் சொல்றாங்க. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா விளங்கும் சுரங்க மரத்திலும் கனி அகழ்வும் அதோட அடுத்ததாக உற்பத்தி கைத்தொழில், மின்சாரம், வாயு, வெப்பம் மற்றும் குளிரூட்டல் வழங்கல், நீர் சுத்திகரிப்பு விநியோகம் என்ற விஷயம் இந்த சேவை துறைக்குரியதெல்லாம் கைத்தொழில் துறைக்குள்ள வருகிறது. சரிதான பிள்ளைகள்? அப்ப இந்த விடயங்களை நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் கருத்தை கொள்ளணும். அடுத்தது பாருங்க, மொத்த தேசிய உற்பத்திக்கு ஒவ்வொரு துறையும் பங்களிப்பு செய்கின்ற முறையினை வீத அடிப்படையும் முன்வைக்க முடியும். அந்நிய வருடத்தின் மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையினை ஆய்வு செய்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதாவது மொத்த தேசிய உற்பத்திக்கு ஒவ்வொரு துறையும் பங்களிப்பு செய்கின்ற முறையினை வீத அடிப்படையில நாங்க என்ன செஞ்சிருக்கோம், மேல பார்த்திருக்கிறோம். அதை நாங்க மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்ய முடியும் என்று சொல்லிட்டு பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். அப்ப இதுதான் உங்களுடைய 1.3 அலகு ஆக காணப்படும், பகுதியாக காணப்படும். அப்ப நாங்க அடுத்ததாக பார்க்க வேண்டியது 1.4, அதாவது வணிகம் உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறை ஒன்றாகும் என
பகுப்பாய்வு செய்வார். இப்ப வணிகத்துல உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறை எவ்வாறு இருக்கு அதை நீங்க என்ன செய்ய போறீங்க, அனலைஸ் பண்ண போறீங்க.